மாலை வணக்கம், இரவு வணக்கம். வணக்கம். இப்ப ஓப்பனிங் வேலை பேசுறேன். அங்க பாத்தீங்கன்னா யார் கையிலும் எதுவும் இல்லை. நான் வந்தவரே பார்த்தேன், அந்த கையில யார் பக்கத்து எதுவுமே இல்லையே, கையில 3 பேரை தான் வச்சுட்டு உட்காந்துருக்கேங்க. நான் வச்சுட்டு தான் உட்காரணும். ஏன்னா முன்னாள் ஒரு தோழ சொன்னாங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஆரம்பிக்க முடியாதுல்ல. இப்ப என்ன நினைச்சுன்னா அவ்வளோ பேசுவாங்க. எனக்கு முன்னால் பேசிய அந்த தங்கை ஜோடி இருக்காங்களே, நீங்க பேசினது தவறு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். தவறுதான் அப்படின்னு அடுத்தவர் பேசுவாரு. இங்க உட்கார்ந்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு தர்ம சங்கரத்துல உட்கார்ந்துருக்காங்க. நான் நல்லா பேசிதான் ஆகணுங்கிற தர்ம சங்கரத்தை நடுவர்களே நீங்க உண்டு பண்ணிட்டீங்க. நல்லா பேசுவாங்க, வாழ்வே வளர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுல யார் மேலே எதுவும் இல்ல, நம்ம யார் மேலே எதுவுமே இல்லை. அதான் தலைப்பு. அதாவது பாண்டியன் கிராம பேங்க் ஒர்க்கர்ஸ் யூனியன் யூனியன்ல நான் வந்ததுங்கிறது ரொம்ப பெரிய கதை. அதை பற்றி சொன்னோம்னா இருக்கிற 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். உள்ள வந்ததுக்கு காரணம்ங்கிறது உறவுகள், தோழமை, தோழர்கள் கூப்பிட்டது, அண்ணன் கூப்பிட்டது, அக்கான்னு கூப்பிட்டது, மேடம் சாரெல்லாம் மறைஞ்சு அண்ணன் அக்கா தோழர்கள் கூப்பிட்டு உரிமையா கூப்பிட்டு என்ன பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, என்னையே கூப்பிடல அப்படின்னு உரிமையா பேசின காலங்கள் வெறும் 11 மாதங்களும் 9 நாட்களும். நான் வேலைக்கு சேர்ந்து 11 மாதங்களும் 9 நாட்களும் ஆகின்றன. எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதை ஓடிட்டு காத்து வைக்கிறேன். கிடைச்சிடும், கிடைக்கணும். அதாவது கொண்டு வந்தால் மாற்றி சொல்றேன் நினைக்கிறேன். கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்தால் சகோதரி, உயிர் காப்பான் தோழர்னு சொல்லுவாங்க. சோ தோழர்கள் கூப்பிடுற வார்த்தைகள் இவ்வளவும் அடங்கியிருக்கு. என்னை பொறுத்த மட்டில் தோழர்கள் கூப்பிடுற வார்த்தைகள் அவ்வளவும் அடங்கியிருக்கு. அந்த மாதிரி தோழர்கள் நிறைய கிடைக்கப்பட்டது எனக்கு பாண்டியன் கிராம ஒர்க்கர்ஸ் யூனியன் மூலமாக. அதற்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைப்புக்குள்ளே நீங்களும் போலையே, கொஞ்ச நேரம் நீ முடிக்க சொன்னா இல்லையா அப்படின்னு உங்க மைண்ட் எனக்கு நல்லா கேட்குது. நடுவர்களே, இந்த தலைப்புக்குள்ள போயிட்டேன் நானு. ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி, கிளை நிர்வாகமே என்னோட டாபிக். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஊழியர்களுக்கு பணி நெருக்கடி உண்டு நடுவர்கள் சொல்லிட்டாங்க. அதற்கு கிளை நிர்வாகமும் வங்கி நிர்வாகமும் அரசும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இப்போ எப்படின்னா, எனக்கு பார்த்த ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி. நான் எனக்கு ஏன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க, நான் கிளை மேல கேட்கிறேன் வைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க மேனேஜ்மெண்ட்டை பாருங்கம்மா, என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட் நீங்க ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க என்னமா பண்றது, இன்வால்வ் ஸ்ட்ரக்சர் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. நம்ம அரசு கிட்ட கேட்டோம்னா அசிஷல் ஒரு பதிலும் இருக்காது. 3 பேருக்கும் நீங்க சொல்லாத சொல்லணும் இல்லையா, 3 ஒன்னோடு ஒண்ணு பின்னி பயந்தது, பில்லர் டு பில்லர் போகும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் தப்பிக்கிட்டே இருக்கும், கடைசியில ப்ராப்ளமே மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கிறோம். நான் இந்த இடத்துல என்ன பேச வந்திருக்கேன்னா, அந்த அளவுகோல் கிளை நிர்வாகமே அதிகமாக ஊழியர்கள் தருதுன்னு பேச வந்திருக்கேன். அந்த அளவுகோல் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா ஃபார் அந்த கிளை நிர்வாகம் பணிக்கு சென்று அந்த ஊழியரை போட்டு நசுக்கி பிடிவது அதிகம்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இப்போ நவீன முறையில் எல்லா பக்கமும், அதாவது லெட்ஜர்லாம் தூக்கிட்டு வந்து வேலை பார்க்கும்போது 2 மணி வரைக்கும் வேலை பார்த்து ஃபுல்லா டேலி பண்ணிலாம் முடிச்சுட்டு பேங்க் 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு 5 மணிக்கு வேலைக்கு போன காலம் போய் இப்ப எல்லாமே சிபிஎஸ் அப்படின்னு மவுசை தட்டின உடனே நான் அரசரடியில கட்டின என்னுடைய அக்கௌண்ட் அரசரடி நான் போட்டிருக்கேன் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு நான் ஒரு தட்டிலே கண்டுபிடிச்சிடுறேன். எக்கனாமிக் அண்ட் கம்யூனிகேஷன் அதெல்லாமே வந்து நல்ல ஒரு ரீச் போயிட்டு இருக்க சமயத்துல நம்ம மனங்கள் மட்டும் அப்படியே இருக்கிறது தான் இந்த பணி நெருக்கடிக்கு காரணம். கிளையில வந்து நாங்க எப்ப அப்படி வேலை பார்த்தோம் தெரியுமாமா அப்படின்னு அவங்க சொல்லும் போது, நாங்களே இப்ப வேலை பார்த்துட்டு தானே இருக்கோம், வேலை பார்க்கலையோ அப்படின்னு ஒரு தாட் வந்து வந்தது பார்த்தீங்களா, அது ஒரு காரணம். ஆரம்பத்துல வந்து நான் தோழர்களை பத்தி அவ்வளவு நீளமா பேசுறதுக்கு காரணமும் அதுதான். இப்போ கிளையில அந்த ஒரு தோழமை உணர்வு இருந்தது அப்படின்னா பணி நெருக்கடிக்கு காரணம் கிடையாது, பணி நெருக்கடி இருக்காது. என்னுடைய தோழர் அதை சிரமப்படுறாரு, அவரோட செய்வோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சுனாலே, இதை நான் எப்படி சொல்றேன்னா, ஊழியர்களும் சரி, நான் எல்லா ஊழியர்களையும்
சப்போர்ட்டும் பண்ணல, எல்லா மேலாளர்களுக்கும் அப்போஸ் பண்ணி பேசல. இந்த இடத்துல பெரிய டிஸ்க்ளைமர் கூட வைக்கணும். என்னைய வந்து அதிகமா இங்க விசாரிச்சது என்னுடைய ஊழியர்கள் இல்லாம மேலாளர்கள் அதிகமா விசாரிச்சாங்க. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நல்ல ஒரு மேலாளர்கள் கைத்தட்டி வந்து அவங்களுக்கு ஆர்ப்பரிப்பு செய்யற அளவுக்கு நிறைய மேலாளர்கள் இருக்க போதிலும் 1-2 பேர் அப்படி இருக்கிறது மனதுக்கு வருத்தமா தான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ கரண்ட் கட்டு 1 டே ஃபுல்லா ஷட் டவுன் அப்படி இருக்கும்போது எந்த பிரான்ச்லயாவது இன்வெர்டர் பக்கா வேலை பார்க்கணும். நிப்பாட்டோட ஃபேன் ஓடும், லைட் ஓடும், கவுண்டிங் மிஷின் கூட ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஓடுறது எல்லாம் பண்ணுறது வைங்க. எந்த பிரான்ச் ரொம்ப ரொம்ப முக்காவாசி பிரான்ச்ல இருக்கிறது கிடையாது. முக்காவாசி கூட ஜென்ரேட்டரே இருக்கிறது கிடையாது. அது வேற விஷயம். முழுக்க முழுக்க வேர்வையிலையும் இருட்டுலையும் உட்காந்து நாங்க கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கவுண்டர்ல கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து இவங்க வந்து லேட்டா பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்ற மேலாளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நான் மென்ஷன் பண்ண விரும்பல. அப்படி இருக்க மேலாளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதுவும் பணி நெருக்கடிக்கு காரணம். அடுத்த நாள் வந்து என்ன சார் நல்லா இருக்கா, அவங்க அவிட்டமா நல்லா இருக்காரா அப்படின்னு சகஜமா கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன் இப்படி குறும்பு பாக்குறீங்க, தப்பா பேசுறேனோ சிரிக்கிறாங்க. எனக்கு நீங்க புரிஞ்சு வரதான் வேண்டாம். சரி, ஒருத்தர் இளம்பர்கள் வந்து ஆத்தரை பார்த்தோன்னா அவரும் அதே வரமாட்டாரு. நடுவில் நீங்க அப்படியே யாருக்கு தெரியாத நினைச்சுமே இந்த பிள்ளைக்கு 1.5 வருஷத்துல பேசுது. இந்த பிள்ளைய நினைச்சுட்டே வரலையே. சிங்கிள் மேன் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கு. நம்மளோட பேங்க்ல சிங்கிள் மேன் பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் பெண்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக பேசவும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரே பெண் நானு, கண்டிப்பா நான் பேசிதான் ஆகணும். ஒரு பெண்ணோட அங்க வந்து கிளரிக்கலாகவோ இல்ல மேலாளராகவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, பாலின வேறுபாடு இல்லாம எத்தனை பிரான்ச்சஸ்ல வேலை பார்க்கறாங்க. ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமும் அது ஒண்ணுதான். சரிங்களா? 2 மணிக்கு ஃபண்டுக்கு போக சொல்றது. ஃபண்ட் யாரு கூட? மெசஞ்சர் கூட. எப்படி? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கிடையாது, வண்டியில, 2 வீலர்ல. நான் என் ஷாலை பிடிப்பேனா, இல்லைன்னா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணனா, இல்லைன்னா அந்த ஃபண்டு போற பையனா பிடிப்பேனா? வண்டிக்கு உள்ளதான் பிடிக்கிறாங்க. எவ்வளவு வேலை பார்க்கறது? நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு பேர் கிட்ட பேசினேன். இதையும் சொல்லுங்க, எங்க பிரான்ச் நினைச்சுல அதையும் சொல்லுங்க, மேடம் அங்க நினைச்சுல அதையும் சொல்லுங்க அப்படின்ட்டு அநேக பேர் சொல்றாங்க. ஃபண்டுக்கு போய் சொல்றது. ஃபண்டுக்கு வந்து நடுவில் எனக்கும் தெரியாது. நானும் 11 மாசம் வேலை பார்த்தேன், ஃபண்டுக்கெல்லாம் போயிருக்கேன். யாரு கூட ஃபண்டு போகணும் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. இல்ல, எல்லாத்துக்கும் ஆஸ் பர் ரூல் அப்படின்னு பேசுறவங்க அதுக்கு ரூல் பேசணும்ல. சிங்கிள் மேன் பிரான்ச் மேலாளரும் கிளரிக்கலும் இருக்காங்க, ஃபண்டு தேவை, மேலாளரும் கிளரிக்கலும் தான் பிரான்ச்சை கூட்டிட்டு போகணும். ஆப்வியஸா தானே. சில கிளைகளில் அப்ரைசர்களும் டெம்பரரி மெசஞ்சர்களும் அனுப்பப்படுறாங்க. உண்டு, நடக்குது. கை கட்டிட்டாங்க, அப்ப நடக்குது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது மாதிரி இன்னும் பணி நெருக்கடிக்கு காரணம் வந்து கழிவறை ஒழுங்கான வசதி இல்லை. இது நான் வந்து இது எத்தனாவது மேடையில சொல்றேன்னு ஞாபகம், 3 மேடை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 மேடையா? கோயம்புத்தூர்ல நடந்த வெட்டி கான்ஃபரன்ஸ்லேயே போய் இதெல்லாம் சொன்னேன். சென்னையில நடந்த அந்த வெட்டிடியன் அங்க அந்த தர்ணால முக்கியமாக பேசப்பட்டது இது ஒண்ணுதான். கழிவறை வசதி கிடையாது. சரி, நம்மள விடுங்க, ஊருக்காரங்க நம்ம ஊர்ல இருக்கோம், நம்மள வந்து ஒரு பொருட்டாவே எதிரையுமே மதிக்கல, ஆர்ஆர்பிஸே எதையுமே மதிக்கல. சரி, நம்ம அதை வேணா வேணாம்னு சொல்லுவோமே. நார்மல் கமர்ஷியல் பேங்க் இன் பல்லாவரம் மெயின் பிரான்ச் சென்னையில டாய்லெட் இல்ல. அங்கேயும் ஃபீமேல் காம்ரேட்ஸ் வேலை பார்க்கறாங்க. பக்கத்துல கடை இல்லைன்னா கல்யாண மண்டபம்னு போறாங்க. இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இது யார் சொல்லல, நான் சொல்லல. இத வந்து வாசுகி மேடம் சொன்னாங்க. அவங்க வந்து மாதர்சங்க தலைவர் அவங்க சொன்னாங்க. இது வந்து ஒரு செக்ஷுவல், இதுவும் ஒரு விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொன்னாங்க. எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க அவங்க மேலாளர்கள். தனக்கும் ஒரு பெண் இருக்கு, தனக்கும் ஒரு மனைவி இருக்காங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை வேலை பார்த்துருவாங்களா? இப்ப வந்து வங்கி தான் ரொம்ப மன உளைச்சலுக்காக பேச உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஸ்டெப் எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தவங்க பத்தி நான் பேசுறேன். ஸ்டெப்பே எடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பிரான்ச்சஸ்ல வந்து இன்னும் அவ்வளவு கிளீனா கிடையாது. இது வந்து 6 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். நீங்க
ஸ்டாப் சொல்லுவாங்க. பேசு. என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொன்னதை நோட் பண்ணி முடிச்சிருங்க. அது ஹராஸ்மெண்ட் சொன்னீங்க, வாசி சொன்னீங்க. அதான் உண்மையிலே அது ஒரு ஹராஸ்மெண்ட் சொல்லி அவங்க அவ்வளோ சொல்றாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம், இதை வந்து நீங்க எதுக்கு வந்து பணி நெருக்கடிக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தனிப்பட்ட விஷயமே சரியில்லை அப்படின்னா பணி எப்படி சரியா நடக்கும்? மகிழ்வுடன் கூடிய மலர்வு சேவைன்னு லோகம் மட்டும் வச்சுட்டா போதுமா? இங்க எனக்கு வேற இடத்துல மகிழ்வே இல்லைன்னா அப்புறம் எப்படி கஷ்டப்பட்டு போய் எப்படி இடிக்க நானு? இது கரெக்டான பஞ்சாயத்து முடிச்சிருக்காங்க. நான் எழுதுறதுல சொல்லித்தான் போவேன். அதற்கு பதில் இதானே பதில் உண்மையாக வரலாறுகளே. மொத்தம் பேசணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி கிடையாது. அதாவது தெரியும், கவுண்டர்ல பெயிண்ட் நிக்கிற கவுண்டர், ஓடாத கவுண்டிங் மிஷின், விளங்காத ஜெனரேட்டர், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிளை நிர்வாகம் கேட்டுச்சுன்னா எழுதி போடுங்க. எழுதி போடுமா போறோம் அதை சொல்லுங்க. எழுதியே போட நிறைய பேர் ரெடி இல்லை. அதுதான் என்ன சொல்லுவாங்க, எழுதி போடவே யாரும் ரெடி கிடையாது. 4 மணி 4:30 ஜொல் போடுறது, 4:30 மேல நான் கேஷ் முடிச்சு வீட்டுக்கு போகணும். எல்லாரும் கிளறிகள் இப்படி போடுறாங்கல்ல. 4 மணிக்கு கேஷ் முடிக்க எத்தனை பேர் 4 மணிக்கு கேஷ் உள்ள வைக்கணும்? கிடையவே கிடையாது. 4 கேஷ் உள்ளே இருக்குது. எனக்கு சொந்தக்காரே நீ கேஷ் போட்டுட்டு நிற்பாங்க. அந்த இடத்துல நம்ம எதுவும் பேச முடியாது. ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அதுவும் சிங்கிள் மேன் கிரிக்கலா இருக்கும்போது அட்வான்ஸ் மாசம் நாங்கள் அடிக்கணுங்கிற பட்சத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். அப்போ வந்து 4 மணிக்கு எனக்கு அவசர தேவைன்னு சொல்லி வைப்பாங்க. அது ரொம்ப அதே மாதிரி மேலாளர்களுக்கு நீங்க கொஞ்சம் உதவி செய்யலாமே, நீங்க அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா உதவி செய்யணும், பிரச்சனையே கிடையாது. நல்லா உதவி செய்யணும். ரீசான்ஷன் முதற்கொண்டு நாங்க எழுதி தரோம். ஆனால் அவங்களும் எங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல ஒரு முறையில் நல்ல ஒரு முறையில் எங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வோம். அதனால கிளை நிர்வாகமே பணி நெருக்கடிக்கு முக்கிய காரணம்னு சொல்லி நிறைவு செய்யவே நன்றி.